தடைகளை விடைகளாக மாற்றப் போகும் தனுசு ராசி அன்பர்களே. பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலாபலன்கள் சிறப்பு பலன்களே சொல்லலாம், அந்தளவுக்கு அமோகமாக இருக்குங்க. ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா நல்ல காலம் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது இப்போ வந்திருக்கு. உங்களுக்கு பேச போகிற அற்புதத்தை பற்றி தெளிவாக ஒவ்வொரு விஷயம், தொழில் எப்படி இருக்கும், வேலை, திருமண யோகம் எப்படி, மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள், சொத்து சுகம் சேர்க்கைகள், பொருளாதார கையிருப்புகள் எப்படி, உடல்நிலை குடும்ப ரீதியாக எப்படி, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் பார்த்த பிறகு தான் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நான் உங்களுக்கு பேச போகிறது விஷயம் என்னென்னா, திருமண யோகங்க. குரு பகவான் 7ஆம் ராசிக்கு 6லிருந்து 7ஆம் இடத்துலேருந்து குரு பலம் வலுவாக இருக்குது. அப்போ அவங்க ராசிக்கு 1, 3, 11 இருக்கார். அதனால் முதல்ல திருமணம் என்ற ஒரு சுப செய்தி வரப்போகிறது. திருமணம் சம்மந்தப்பட்ட ஆதாயமாக இருக்கும். வரன் தானாக தேடி வருகிற சூழ்நிலை உண்டு. இந்த நேரத்தில் பார்க்குற வரன் ஃபைனலைஸ் ஆகும். இப்போ பொதுவாக திருமண வரன் சொன்னோடனே ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியதுன்னா, நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது. 10 பொருத்தம் அது இப்போது 10வது. அது தவிர கட்ட பொருத்தம் இருக்கா, செவ்வாதோஷம், ராகு கேது எப்படி இருக்குது, கூட்டு திசை இருக்கா, 7ஆம் இடத்தின் வலு என்ன, குழந்தை பாக்கியம் இருக்கா, ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது. முக்கியமாக திருமணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திருமண நாள் பொருத்தம் முக்கியங்க. திருமண நாள் லக்னம் ரொம்ப முக்கியம். முகூர்த்த லக்னம் அதை கவனிச்சுக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணுங்கள். இப்படி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். தோஷமுள்ள ஜாதகத்துக்கு கோயிலில் வைக்க சொல்கிறது, மண்டபத்தை விட்டு கோயிலில் வைக்க. அப்போ தோஷம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். அப்போ திருமணத்துக்கு ஃபைனலைஸ் ஆகுது. இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி திருமணத்தில் ஒரு சில கசப்பு ஏற்பட்டு அடுத்த வரன் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மறுதிருமணம் வாய்ப்பு உண்டு. அப்போ மறுதிருமணம் நடக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதோட ஒரு ஜாதக ரீதியாக பார்த்துட்டு கணவன் மனைவி அவ்வளோ பிரச்சனையாக இருந்ததுங்க, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அப்போ யூனியன் அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது. இன்னும் தெளிவாக பேசும். அப்போ அடுத்தது இப்போ மைண்டில் என்ன வரப்போகுதுன்னா, சொத்து சுகம் சொத்து சம்மந்தப்பட்ட நிறையா சிந்தனைகள். போன வருஷம்லாம் இடம் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த இடம், வீடு, சொத்து சம்மந்த இனிஷியல் பண்ண விஷயங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. இப்போ ஃபைனலைஸ் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த விஷயம் இன்னும் இதாக இருக்க போகுது. இனி புது முயற்சிகள் மட்டும் ஆல்ரெடி தொடங்கின விஷயம் நோக்கி புது முயற்சிகள் கவனமாக பார்த்து பண்ணிக்காங்க. அப்போ இடம், வீடு, சொத்து. இப்போ கமிஷன் வகையில் வருமானம் வருது. சும்மா சார் இந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது சார் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்க, அவங்க வாங்கிட்டு உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவாங்க. அப்போ கமிஷன் வகையில் வருமானம் வரைய சூழ்நிலை உண்டு. இந்தளவுக்கு உங்களுக்கு அபிர்விதமான வகையில் டக்குன்னு வர மாதிரி சுப செய்திகள். இப்போ உங்களை பற்றி பாப்புலர் ஆகிறது கரெக்டாக 1, 3, 11 தொடர்பு வந்தாலே விசிட்டிங் கார்டு அடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ தான் சார் விசிட்டிங் கார்டு அடித்தேன், ஆன்லைனில் என்னை பற்றி விளம்பரம் கொடுத்தேன், பப்ளிசிட்டி ஃப்ளக்ஸ் அடித்தேன். அப்போ பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டிய காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, யூடியூப்பு, ஜூம் கால் இந்த மாதிரிலாம் வந்துடும், மீடியாவில் வரக்கூடிய. அப்போ ஆக ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை வந்தாச்சு பாருங்கள். இப்போ வேலை, 6ஆம் அதிபதி 11க்குரியவர். பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு வேலைக்கு போகிற யோகம் ஃபஸ்ட்டு. இப்போ மனைவி பேரில் வேலைக்கு போயிட்டே மனைவி பெயரில் தொழில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிற யோகம் நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு, லாபகரமாக இருக்க போது. மூத்தவர்கள் மூலம் வேலையில் இன்னும் மாதவர்கள். அப்போ வேலை செய்கிற இடத்துல அண்ணன் சொல்கிறது, அக்கான்னு சொல்கிற உறவுகள் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. வேலையில் ப்ரொமோஷன் வரப்போகுது. வேலை செய்கிற இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து ப்ரொமோஷன் இருக்கும். ஒரு படிநிலை உயர போகிறீங்க, சம்பள உயர்வு வருகிறது. அப்போ வேலையில் எதிரிகள் தொந்தரவுகள் விலகும். வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது, வெளி மாநில பயணங்கள் இருக்குது, அடிக்கடி ட்ராவல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்று கவனிச்சுக்கணும், 4ல் இருக்கிற சனி பகவான் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ என்னென்னா வேலையில் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும், கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குது, வேலை பளு ஜாஸ்தியாக இருக்குங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ வேலை நிறையா உண்டு, வேலையும் பாருங்கள். பாதி நேரம் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன், அது மட்டும் இருக்கும். அது இந்த அமைப்பு அப்படி இருக்குங்க. ஆனால் வேலை இருக்குங்கிறது பெரிய விஷயம் இல்லையா இந்த கால சூழ்நிலையில். இப்போ வேலை அதிகமாக இருக்கும், ஆனால் சம்பள உயர்வு உண்டு. இப்போ வேலைக்கு போய்ட்டுருக்கேன், என்ன பண்ணுவாங்கன்னா, சார் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், சைடில் பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ பேரலாக வேலைக்கு போயிட்டே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. அதுவும் நல்லபடியாக போக போகுது, அதையும் தொடருங்கள். ரைட். இப்போ பிஸ்னஸை பார்ப்போம். சார் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமோகமாக இருக்கும். லாபத்தை கொஞ்சம் குறைக்கணுங்க. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் சேல்ஸ் பண்ண லாபம்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா கழிச்சு 97 ரூபாய்க்கு விற்று லாபத்தை
ஆட்கள் மூலம் அதிகரிக்கணும். ஏன்னா சனி ஒரு பாவத்தை பார்க்குதுன்னா ஏதோ ஒன்று குறைக்குதுன்னு அர்த்தம். அப்போ அங்கே ஹை ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது, நம்பர் ஆஃப் பீப்புளை எதிர்பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் வர வச்சு லாபத்தை இது பண்ணிக்காங்க. ஆஃபர் கொடுக்க வேண்டிய காலகட்டம். இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கார், 4 பேருக்கு கிளாஸ் எடுத்தார்னா ஒருத்தருக்கு நான் சும்மா சொல்லித்தரேன்னு சொல்லணும். இப்போ நகை வியாபாரம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், நகை சம்மந்தப்பட்டோன்னா ஒரு சிலருக்கு செய்கூலி சேதாரங்கள் குறைவாக போடணும். அப்போ அதிகப்படுத்த இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் இது மாதிரி பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு சூப்பராக இருக்க போகுது, லாபங்கள் அபிவிருதமாக இருக்க போகுது, விளம்பரங்கள் தைரியமாக கொடுக்கலாம், மென்மேலும் வளர்ச்சி பெற வாழ்த்துக்கள்னே சொல்லக்கூடியது. வேலையில் பார்த்திங்கன்னா கூட்டு சம்மந்தப்பட்டது அதிகமாக கூட்டு வச்சுக்கலாம், நான் ஆர்டர் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அது கூட்டு உண்டா, ஜாதக ரீதியாக பார்த்து உண்மையாகவே கூட்டு உண்டா, டெம்பரவரியாக ப்ராசஸ் பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் கோபங்கள் மட்டும் குறைக்கணும். இந்த நேரத்தில் வேலைப்பளு அதிகாரிகள் கோபங்கள் வரும், தூக்கங்கள் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஹெல்த் விஷயம் பேசுகிறேன், அதை பார்த்துக்கங்க. ரைட். இப்போ தாய் தந்தையரின் நிலை, பொதுவாக இந்த நேரத்துக்கு அம்மாவின் நிலை, தாய் தந்தை 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்குது, சந்திரனையும் 10ஆம் பார்வையாக பார்க்கலாம். தாயின் உடல் உபாதைகள் வருகிற காலகட்டம். உங்கள் ஹெல்த் வைஸும் நீங்கள் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண வேண்டியது. இதில் 9ல் பார்த்திங்கன்னா கேது பகவான் வேறு. அப்போ தாய் தந்தையின் உடல் உபாதை பற்றி தான் டவுட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சார் திஷ்டியாக இருக்குது சார், எல்லாமே நல்லது நடக்கணும், அங்கே ஊர்பட்ட திஷ்டி இருக்குது, இந்த செய்வனி இருக்குமோ அதாக இருக்குமோ டவுட்டுகள் வராது. உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் கூட சமரசமாக பேசுவாங்க, அதில் அவங்களுக்கு ஆதாயம் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரைட். இப்போ என்ன கோயில் வழிபாடு பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும், என்ன எண்கள் பயன்படுத்தணும்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பதிலளிக்கப்படும். முதல்ல இப்போ உங்களுக்கு மேலதிகாரிகள் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா ஃபுல் சீக்ரெட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டால் மட்டும் கொடுங்க. ஏன்னா உங்களோட ஃபுல் இதை எடுத்துகிட்டு அவங்க பெனிஃபிட் அடைய வாய்ப்புண்டு. உங்கள் கையிருப்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பணம் சம்மந்தப்பட்ட செலவு பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம்பாங்க, செலவு பண்ணதுக்கப்புறம் வர வாய்ப்பு இல்லை. கமிஷன் மட்டும் வாங்கிட்டு தெளிவாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. குழந்தைகள் சம்மந்தப்பட்டது படிப்புக்காக பெரும் செலவு செய்ய வேண்டியிருக்கு. குழந்தைகள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பணம் சம்மந்தப்பட்டு சேர்த்து வைக்க வேண்டிய சூழ்நிலை. பெண்ணாக இருந்தால் நகை வாங்கி வைக்கிறது, ஆனால் இருந்தால் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் யோகம் உண்டு, கிளவராக பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை பண்ணுங்கள். இப்போ தான் நகை வாங்குகிற யோகம் வந்திருக்கு. பொதுவாக கையில் இருந்தால் நகை சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா டைரெக்டாக மனைவிடம் பணத்தை கொடுத்துருங்க. குரு பார்த்திங்கன்னா அக்டோபருக்கு மேலே 8ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ 1-8 அப்போ 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் உச்சம் பெற்றதை பயணிப்பார். இந்த நேரத்தில் டீலிங் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக. 8இல் குரு இருக்கும்போது நகையாக இருக்கலாம், சிறு அவமானங்கள் மட்டும் அந்த காலகட்டத்தில் கவனிப்பேன். டிசம்பர் வரைக்கும் இருக்குது, இதை கொஞ்சம் கவனித்து கையாள வேண்டும். ஆக மொத்தம் ஒரு சில வழிபாடுகள் சொல்கிறேன், ப்ளஸ்ஸாகவே நடக்கிறதுக்கு உண்டான பார்ப்போம். முதல்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் குரு பகவானின் பீஜ மந்திரங்கள் நெட்டில் போடுங்க, பீஜ மந்திரங்கள் வரும். பீஜ மந்திரங்களை கேட்டுட்டு வாங்க. என்ன ஆகும்னா அது ஏதாவது தங்கு தடைகள் இருந்தாலும் விலகக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்போ கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள். சொன்ன ஒரு சில விஷயத்துக்கு இறை வழிபாடு செஞ்சுட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள், வெற்றி வகை சொல்வீங்க. உங்களுக்கு ராசி எண்கள் 3, 9, 1ஆம் நம்பர் இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். உங்களை வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும். முதல்ல அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.